guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் செட் கோல்ஸ் கரெக்ட்லி. உங்களோட கோலை அளவாகவும் அச்சீவ் பண்ற மாதிரியும் இருக்கணும். ஸ்மார்ட் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட கோலை செட் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக், குறிப்பிட்டதாகவும், மெஷரபிள், அளவிடக்கூடியதாகவும், அட்டைனபிள், அடையக்கூடியதாகவும், ரெலவெண்ட், தொடர்புடையதாகவும், டைம்லி, சரியான நேரத்துலையும் இருக்கணும். செகண்டு, ப்ரியாரிட்டைஸ் வைஸ்லி. ஃபஸ்ட்டு உங்களோட டாஸ்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட்டாகவும் இருக்கணும். இந்த டாஸ்க்கை ஃபஸ்ட்டு பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா அது உங்களுக்கு இம்பார்ட்டனும் கூட, அது அர்ஜென்ட்டும் கூட. அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். செகண்டு, இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். நீங்கள் டிசைட் பண்ணி இந்த டாஸ்க்கை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு புக் ரீட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட், ஆனால் அது அர்ஜென்ட் கிடையாது. தேர்டு, அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். அர்ஜென்ட்டாகவும் இருக்காது, இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெசல்ஸ் டெய்லிக்கு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அது அர்ஜென்ட்டாகவும் இருக்காது, இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்காது. இது போல் கரெக்டாக செட் பண்ணி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுங்கள். தேர்டு செட் எ டைம் லிமிட் டு கம்ப்ளீட் எ டாஸ்க். நீங்கள் ஒரு டாஸ்க்கை பண்ணுறீங்க, அதுக்காக குறிப்பிட்ட டைமை செட் பண்ணாதான் நீங்கள் ஃபோக்கஸ்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவீங்க. சின்னதாக எஃபர்ட் போட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் ஆகும்னு அந்த டாஸ்க்கை பண்ணி முடிக்க அப்படின்ட்டு நீங்கள் முடிவெடுங்க. அப்போதான் நீங்கள் வேறு ஒர்க்கு வந்தாலும் குறிப்பிட்ட டைமில் இந்த ஒர்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஃபோர்த்து, டேக் எ பிரேக் பிட்வீன் டாஸ்க். பிரேக்கே விடாமல் நீங்கள் டாஸ்க்கோ இல்லை ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருக்க முடியாது. மைண்டை கிளியராகவும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டும் இருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட்டி நேப் எடுக்கலாம், ஷார்ட் வாக் போகலாம், ஆர் மெடிடேட் பண்ணலாம். ஃபிஃப்த்து, ஆர்கனைஸ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கேலண்டரை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது போல பண்றனால நீங்க இன்னும் லாங் டேர்மா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா டெட்லைன் கண்டிப்பா நமக்கு வேணும். டெட்லைன் இருந்தா அப்படின்னா அதுக்காக நம்ம திங்க் பண்ணி டெடிகேட் பண்ணி பெஸ்டா அந்த டாஸ்க்கை பண்ணுவீங்க. சிக்ஸ்த்து, ரிமூவ் நான் எசென்ஷியல் டாஸ்கஸ் ஆக்டிவிட்டீஸ். தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக டைம் கிடைக்கும். நீங்கள் நான் எசென்ஷியல் டாஸ்கையும் ஆக்டிவிட்டீஸையும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எஃபிஷியண்ட்டாக தேவையான டாஸ்கில் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை யூடியூப்பில் தேவையில்லாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நான் எசென்ஷியல் டாஸ்காகவும் ஆக்டிவிட்டீஸாகவும் மாறும். செவன்த்து, பிளான் எஹெட். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கிளியர் ஐடியாவோடையும் என்ன உங்களுக்கு தேவைன்னு பாருங்கள். இது போல் ஒரு ஹேபிட்டை கொண்டு வாங்க. எல்லா ஒர்க் டேலையுமே டு டூ லிஸ்ட் எழுதி ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களை இன்னும் மோட்டிவேட்டடாகவும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் கீப் பண்ணுவீங்க. இந்த 7 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் எஃபெக்டிவாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். இதே போல் கன்சிஸ்டண்ட்டாக எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு 8 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அதையும் பாருங்கள். அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும். இதோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.